மெக்சிகோவில் ஒரு அமைதியான கால்வாயின் நடுவில் ஒரு சிறிய தீவு உள்ளது. அங்கு மரங்களில் நூற்றுக்கணக்கான பழைய பொம்மைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தீவு ஏன் இவ்வளவு பயமுறுத்துகிறது? இது சாதாரண தீவு இல்லை. இங்கே பேய்கள் காத்திருக்கின்றன. இந்த தீவில் தனியாக வாழ்ந்து வந்த டான் ஜூலியன் நகரத்தின் சத்தத்திலிருந்து தப்பிக்க இங்கு வந்தார். ஆனால் அந்த அமைதி விரைவில் பயமாக மாறியது. இங்கே யாரும் இல்லாமல் நான் அமைதியா வாழ முடியும். இந்த தீவு நல்ல இடம் இல்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஒரு நாள் இந்த கால்வாயில் ஒரு சிறுமி மூழ்கி இறந்ததாக கூறப்படுகிறது. அந்த சம்பவம் டான் ஜூலியனின் மனதை ஆழமாக பாதித்தது. அந்த சிறுமியின் ஆன்மாவை அமைதிப்படுத்த டான் ஜூலியன் ஒரு பழைய பொம்மையை மரத்தில் தொங்க வைத்தார். Whispers of the forest are strong tonight. ஆனால் அந்த நாளிலிருந்து இரவுகள் வேறுபட்டதாக மாறின. அடிக்கடி பொம்மைகள் அசைவது போல அவர் உணர்ந்தார். அந்த ஆவி அமைதியாக இருக்க டான் ஜூலியன் மேலும் மேலும் பொம்மைகளை தொங்க வைத்தார். காலப்போக்கில் முழு தீவும் பொம்மைகளால் நிரம்பியது. ஒரு நாள் டான் ஜூலியன் திடீரென காணாமல் போனார். பின்னர் அவர் கால்வாயில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அதே இடத்தில் அந்த சிறுமியும் இறந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடம் இப்போது பொம்மை தீவு என்று அழைக்கப்படுகிறது. அங்கு செல்லும் பயணிகள் அமானுஷ்யத்தை உணர்கின்றனர். ஏனெனில் அந்த பொம்மைகள் இன்னும் யாரையோ பார்த்து கொண்டிருக்கின்றன.